கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமையான பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு கரத்தில் இந்த நாள் பைபிள் ஸ்டடியை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் கிருபை இருக்கட்டும் என்று ஜபிக்கிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு கிருபை ஊற்றப்பட ஜபிக்கிறோம். பரலோக தேவன் இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. மகிமையான தேவன் தம்முடைய சமூகத்தை வெளிப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இடைப்பட்டு கிரியை செய்யுங்க. தேவநாமம் மட்டும் மகிமைப்பட ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. Thank you, Lord. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆமென். இங்க பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு ஏற்றதுமான சகலவித விருட்சங்களையும் ஏதேன் தோட்டம் முழுவதிலும் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைத்தார். ஏதேன் தோட்டம் முழுவதிலும் தேவன் நிறைந்த பழவர்க்கங்களை, கனிவர்க்கங்களை, காய்களை, பூக்களை தரும் சகலவித விருட்சங்களையும் வளரவிட்டார். ஆனால் தோட்டத்தின் நடுவிலே 2 விருட்சங்களை வைத்தார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த 2ல எதை தெரிந்து கொள்வது என்பதுதான் கேள்விக்குறி. ஏன்னா ஜீவ விருட்சமும் நல்லதுதான், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் நல்லதுதான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அது கெட்டதல்ல, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அதுவும் நல்லதுதான். ஆனால் எதை தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் காரியம் அமையும். யாருடைய வார்த்தையை கேட்டு எதை தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் காரியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். ஆனால் எதிராளி சொன்னான், இதை புசித்தாயானால் தேவனை போல் ஆவா என்று தேவன் அறிவார் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தான் எதை தெரிந்து கொள்வது என்று தெரியாமல் திணறுகிறார்கள். சரி, நாம் ஆரம்பத்தில் பார்ப்போம்னா, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகான விருட்சங்கள், பூக்கள், காய்கள், கனிகள் எல்லாவற்றையும் அழகழகாய் இவைகள் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை பார்த்தாலே ஒரு அழகுதான். ஏதோ நம்ம கற்பனை பண்ணுகிறது போல ஏதோ ஒரு சின்ன தோட்டம் அப்படி என்றல்ல. 4 பெரிய ஆறுகள் பாய்ந்து அந்த தோட்டத்தையே செழிப்பாக்கக்கூடிய அளவுக்கு பெரிய தோட்டம் அது. ஸ்தோத்திரம். நம்முடைய கற்பனை கெட்டாத பெரிய தோட்டம். ஏன்னா பெரிய ஆறுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, 4 பெரிய ஆறுகள். ஸ்தோத்திரம். அப்போ 4 பெரிய ஆறுகள் பாயக்கூடிய ஒரு பெரிய தோட்டம் அது. அதுல நிரம்ப பூக்கள், காய்கள், கனிகள் நிறைந்திருக்கிறது. அதை பார்க்கும்போதே ஒரு அழகு. இந்த பார்வைக்கு அழகு என்பதை பற்றி சற்று தியானிப்போமானால், அந்த 2ஆம் அதிகாரத்தில், அல்லது தேவன் ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணிய பிறகு அவர்கள் விழுகைக்கு முன்பாக, கீழ்ப்படியாமைக்கு முன்பாக
என்ன நடந்தது என்றால், பார்வைக்கு அழகு, தோட்டத்தின் அழகை பார்த்து தேவனை துதித்தார்கள். அதான் பார்வைக்கு அழகு. ஆனா 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது 6ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தால் பார்வைக்கு இன்பம் என்று அந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பார்வைக்கு அழகு, அழகான தோட்டத்தை உண்டு பண்ணிய தேவனை, அழகான மரங்களை, பூக்களை, காய்களை, கனிகளை ஏற்படுத்திய தேவனை துதிக்கிற அனுபவத்தை விட்டு, தேவன் தந்த நன்மைகளை நினைத்து தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவத்தை விட்டு மனுஷன் தனக்கு இன்பமானதை தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஏவாளுடைய பார்வைக்கு இன்பமானதை தெரிந்து கொண்டாள் என்று அங்க பார்க்கிறோம். பார்வைக்கு அழகு என்பது வேற, பார்வைக்கு இன்பம் என்பது வேற. பார்வைக்கு இன்பம் என்பது தனக்கு மட்டும் பயன் தரக்கூடிய ஒரு அனுபவம், அதை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்ற அனுபவம். பார்வைக்கு இன்பம், இன்பம், இன்பம். ஆனா பார்வைக்கு அழகு என்பது தேவன் படைத்த படைப்பை நினைத்து நினைத்து தேவனை துதிக்கிற அனுபவம். ஆகவேதான் ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை துதிக்கிற துதி வாயில நிறைந்திருக்கணும். அதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு, தேவனை துதிக்கிற அந்த அழகு. ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த நன்மைகளை நினைத்து தேவனை துதிக்கிற அழகு. கர்த்தர் தராத ஒன்றிற்காக நம்முடைய மனதை, கண்களை பறக்க விடாமல், கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நினைத்து தேவனை துதிக்கும் போது இன்னும் செய்ய வேண்டிய நன்மைகளையும் ஆண்டவர் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே 2ஆம் அதிகாரத்தில் பார்வைக்கு அழகு, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வரும்போது பார்வைக்கு இன்பம் என்று அவள் தனக்காக அதை எடுத்துக்கொண்டாள். தான் அனுபவிக்க வேண்டும், எதை தேவன் விளக்கினாரோ அதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினாள். பொதுவாக மனித இயல்பு அதுதான். எதை விளக்குவோமோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஏன் அதுல என்ன இருக்கு என்று கேட்பதற்கு நம்ம யாருமே தயங்குகிறவர்கள் அல்ல. ஏன் அது சாப்பிட்டா என்ன, அதை எடுத்தா என்ன, அதை தொட்டா என்ன என்றுள்ள கேள்விகள் நமக்குள்ளே எழும்பும். அப்போ அதே காரியத்தை தான் அன்றைக்கு நம்முடைய ஆதி தாயும் செய்தார்கள். ஸ்தோத்திரம். பார்வைக்கு இன்பம், அதை பார்த்தாலே இன்பமா இருக்கு. ஆகவே அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்பினான். பொதுவாக என்ன சொல்லுவார்கள், ஆதாம் ஏவாள் மட்டும் பாவம் செய்யாதிருந்தால் அவங்க மட்டும்தான் இருந்திருப்பார்கள், வேற யாரும் இந்த பூமியில பிறந்திருக்க மாட்டார்கள் என்று. அது உண்மையான கருத்தல்ல. தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல மனுஷனை உண்டு பண்ணும்போது தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு அவர் ஆளுகையை கொடுத்தார். மட்டுமல்ல, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஒரு ஆளுகையை கொடுத்தார். ஸ்தோத்திரம். பலுகி பெருகுதல் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே சொல்லிவிட்டார் 29ல. அப்போ தேவன் முன்குறித்த காரியம் பலுகி பெருகுதல். ஆனா சிலர் சொல்லுகிறபடி ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருந்திருப்பார்கள் என்ற கோட்பாடு அங்க இல்லை. மட்டுமல்ல, தேவன் எதை விளக்கினாரோ அதை தேவனே கொடுக்க வல்லவர். கொடுக்க வேண்டிய நேரத்துல ஒரு தம்பி வீட்டில் இருந்து பைக் எடுத்துட்டு போனான். நடந்த சம்பவம். பைக் எடுத்துட்டு போனா, அது லைசன்ஸ் இல்லை. எதிராக 3 பேர் பைக்கில் வந்தாங்க. 2 வண்டியும் மோதியது. 100க்கு 100 அந்த 3 பேர் வந்த பைக் தான் குற்றவாளிகள். ஆனால் இவன் லைசன்ஸ் இல்லாத பார்த்த உடனே 50,000 ரூபாய் இவன் ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான் நெய்யூர்ல. அப்போ ஸ்தோத்திரம். என்னன்னா, தேவன் விளக்கினா அதை தேவன் கொடுக்கும் வரை பொறுமையா இருக்கணும். ஏன்னா அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட மரம்தான். ஆனால் சோதனை என்னன்னா, இதை சாப்பிடுகிற நாளில், இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள். ஸ்தோத்திரம். அதனால்தான் சர்ப்பம் சொன்னபோது ஏவாளுடைய உள்ளத்துல ஏன் தொட்டா என்ன, பார்த்தா என்ன, பறித்தா என்ன என்ற எண்ணம் உள்ளே வந்தது.
அது பார்வைக்கு இன்பமாய் மாறியது. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் அந்த பார்வைக்கு அழகு என்பது வேற, பார்வைக்கு இன்பம் என்பது வேற. ஸ்தோத்திரம். இன்பம், இதை எப்படியாகிலும் அடைய வேண்டும், எப்படியாகிலும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை, அந்த நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள். ஸ்தோத்திரம். ஆகவே முழு மனுக்குலத்திற்கும் ஆசீர்வாத கேடாக ஆதி பெற்றோர் மாறினது நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மட்டுமல்ல, புசிப்புக்கு ஏற்ற சகல விருட்சங்களையும் தோட்டத்திலே உண்டு பண்ணிய தேவன், ஸ்தோத்திரம், ஒரு மரத்தில் உள்ளதுதான் சாப்பிடாதேன்னு சொன்னார். ஆனா அதுல சாப்பிடாம இருக்க தோணல. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் பார்த்தால் வேதாகமத்தில் தேவன் எதை வேண்டாம் என்று விலக்கி இருக்கிறாரோ அதை நாம் செய்வதற்கு துடிதுடிக்கிறோம் இல்லையா? நம்ம மனசு, மாம்சம் அந்த பகுதிக்கு நேராக இழுக்கவில்லையா? அப்போ இவையெல்லாம் ஆதி பெற்றோருடைய விழுகை தான் காரணம் என்று சொல்லிக் கொள்வோம். ஒரு பக்கத்துல அது உண்மைதான். ஆனால் நானும் நீங்களும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடிக்கு அங்கே தடை பண்ணப்பட்டதையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தை தேவன் சாப்பிடக்கூடாது என்று தடுத்ததற்கு ஒரு காரணம், மனுஷன் ஆதி பெற்றோருடைய மூத்த மகனை கொலைகாரனா மாறி போனான். அப்போ ஜீவ விருட்சத்தை மட்டும் மனுஷன் சாப்பிட்டு இருப்பான்னா இன்றைக்கு அவனுக்கு மரணமும் இல்லை, அவன் எதை நினைச்சாலும் நடத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு முழு மனுக்குலத்தையும் அவனே அழிக்கிற அளவுக்கு போய்விடுவான். ஆகவேதான் தேவன் அந்த ஜீவ விருட்சத்தை மறைத்து வைத்தார். இன்று வரைக்கும் அது மறைக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் ஜீவ விருட்சம் எங்க இருக்கிறது என்றால், வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க, அங்க நம்ம அதை பார்க்க முடியும். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஆமென். இங்க பார்க்கிறோம், நகரத்தின் அந்த நதியுடைய இரு கரையிலும் இந்த விருட்சத்துடைய கொம்புகள் பரவி நிற்கிறதாக பார்க்கிறோம். மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சமாய் இருக்கிறது. அதனுடைய இலை நமக்கு ஆரோக்கியத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதியிருக்கு. அப்போ நாம் ஜெயம் கொண்டவர்களாக எழும்ப வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஜெயம் உண்டு. இந்த உலகத்துல வேற எந்த பகுதியிலும் ஜெயம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெயம் உண்டு. ஏன்னா அவர் ஒருவர் தான் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். கிறிஸ்து உலகத்தை ஜெயித்ததுனால நானும் நீங்களும் கிறிஸ்துவை முன்னிறுத்தி உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகம், மாம்சம், பிசாசை ஜெயிக்க தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் எழும்ப முடியும். அப்படி ஜெயம் பெறும்போது அங்கே வெளிப்படுத்தல் 2:7 பார்க்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. அப்படியானால் இந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் ஆரோக்கியம் தருகிறதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜீவ விருட்சம். ஏனென்றால் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த ஜீவ விருட்சம் எப்படி இயேசுவாய் மாற முடியும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு அதிகாரங்களிலும் மறைமுகமாக ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஆண்டவர் இயேசுவை குறித்து பார்க்க முடியும். தீர்க்க தரிசன வசனங்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும்
நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ நானும் நீங்களும் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டுமானால் அந்த ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்ளணும். மட்டுமல்ல, அவர் செடியானால் நாம் அதில் இணைந்து வாழ்கிற கொடியாய் மாற வேண்டும். இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் நானும் நீங்களும் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். மட்டுமல்ல, ஒரு நாள் வரும், இயேசுவுக்கென்று இயேசுவோடு இணைந்து கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளை அவர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியினால கனியை புசிக்கும்படி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். ஆமென். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். இது எதை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, ஞானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அப்ப அந்த ஞானம் என்ன என்று பார்ப்போம்னா, 1 கொரிந்தியர் கடைசியில எழுதப்பட்டிருக்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று எழுதப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஞானம், அவர்தான் நீதி, அவர்தான் பரிசுத்தம், அவர்தான் எனக்கும் உங்களுக்கும் மீட்புமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை சார்ந்து வாழும்போது நிச்சயமாய் இந்த ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசித்தவர்களாக நம்ம மாறுவோம். மட்டுமல்ல, ஒரு நாள் வரும், இந்த பூமியிலிருந்து நாம் மாற்றப்படும் போது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டுமல்ல, அதன் இலையையும் புசிப்போம். ஏன்னா அந்த இலை நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நதியின் 2 கரையிலும் ஒரே மரம் அது படர்ந்து கனி கொடுக்கிறதை பார்க்க முடியும். மட்டுமல்ல, அது 12 விதமான கனி, மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கிறதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அற்புதமான அந்த ஜீவ விருட்சத்தை ஆதி பெற்றோர் இழந்தார்கள். ஆனால் நானும் நீங்களும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே நாம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு ஏற்றபடி நாம் நம்மை ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மட்டுமல்ல, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி, எத்தனையோ விருட்சங்கள் கனி கொடுத்து கொண்டிருக்கும் போது தேவன் விலக்கி அந்த கனியின் மேல ஒரு ஆசை, ஒரு இச்சை. அந்த 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். பார்வைக்கு இன்பம், பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டாள். அப்போ ஏற்கனவே புத்தி தெளிஞ்சுதான் இருக்காங்க. யாரை போல இருக்காங்கன்னா, தேவனை போல இருக்காங்க, தேவ சாயலாகவே இருக்காங்க. தேவனுடைய மகிமையாகிய ஒளிய வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை ஏமாற்றும்படியாக ஒருவன் சொன்னான், இதை புசிக்கிற நாளில் தேவனை போல் ஆவீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. அருமையான வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னா யார் நம்பாம இருக்க முடியும்? அப்பாவி ஏவாள் அக்கா ஏமாந்து போனாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ விருட்சத்துக்கு பதிலாக நமக்கு ஆண்டவர் இயேசு இரட்சகராய் வந்திருக்கிறார். எதை இழந்தோமோ அதை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில மனித அவதாரமாய் வந்திருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. ஸ்தோத்திரம். தம்மை நோக்கி கூப்பிடுபவர்களை அவர் விடுவிக்கும்படி, ரட்சிக்கும்படி, பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித அவதாரமாய் வந்திருக்கிறார். இங்க ஜீவ விருட்சம் ஆண்டவர் இயேசு நமக்கு வைத்திருப்பது நித்திய ஜீவன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆவது அதிகாரம் 22 மற்றும் 23வது வசனங்களை வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு
தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். இங்க என்ன பார்க்கிறோம்? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதி பெற்றோர் கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தில் விழுந்ததினால் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரும் கிருபை வரம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத வாழ்வு. முடிவில்லாத வாழ்வு. அந்த ஜீவ விருட்சத்தை இழந்து போனோம், ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு ஜீவனாயிருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவினால இல்லாம ஜீவனை காண முடியாது என்று எழுதப்பட்டிருக்கு. மட்டுமல்ல, அந்த 22ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவில் மட்டும்தான் இருக்கிறது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே 1-2 வசனங்களை எதிலெல்லாம் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று ஒரு 2-3 வசனங்களை தியானித்து விட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு செல்லலாம். ஒன்று, நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்க கேட்டோம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எதனால விடுதலையாக்கப்பட்டோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் நானும் நீங்களும் விடுவிக்கப்பட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தத்திற்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் அப்படியே நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். சோத்திரம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த இயேசுவிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவிட்ட பெயரளவில் வந்து போகிற அனுபவத்தை விட்டு ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த அனுபவத்திற்குள்ள நம்ம வரணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அங்கதான் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனுக்கு பரிசுத்தமாகுதல், அதன் முடிவு நித்திய ஜீவன், முடிவில்லாத வாழ்வு. அந்த வாழ்வுக்காக ஆயத்தப்பட வேண்டிய நானும் நீங்களும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்படி அது இயேசுவிடத்தில் இருக்கிறது என்று பார்ப்போம்னா, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கதேமு என்று ஒரு போதகர், இஸ்ரவேலில் உள்ள ஒரு போதகர் இரவு வேளையில் இயேசுவை தேடி வருகிறார். தேடி வந்து சொல்லுகிறார், ரபி, உம்மோடு கூட தேவன் இருக்கிறதுனால்தான் இப்பேற்பட்ட அற்புதங்களை நீர் செய்கிறீர். ஒருவனோடு தேவன் இல்லாவிட்டால் நீர் செய்கிற இப்பேற்பட்ட காரியங்களை செய்ய முடியாது என்று. ஆனால் அவர் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. அப்போது அவர் சொன்னது ஒரு வார்த்தை, உம்மோடு கூட தேவன் இருக்கிறார், ஆகவே அற்புதம் செய்கிறீர் என்று நிக்கதேமு போதகர் சொல்லுகிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறத 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். எங்க அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம்னா, இயேசு செய்த இந்த தியாக செயலை எந்த மனுஷனும் செய்யவே மாட்டான். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம்,
போகிற வழியில் ஒருத்தன் அந்த ஓடையில் சாக்கடையில் விழுந்துட்டான். விழுந்த மனுஷனை யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், இறங்கி அவனை காப்பாற்றுவோன்னு நம்ம யோசிப்போமான்னு, அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தான் நமக்கு தெரியும் நம்ம அதை செய்வோமான்னு. ஏன்னா நம்ம அவசரமாக போயிட்டுருக்கோம், அந்த டைமில் போய் சேரணும். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை வேறு யாராவது தூக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொருவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அல்லது நரக தீக்கி தப்புவிக்க வேண்டும் என்று அவர் எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியும். அப்போது அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன் பாவ மனுஷனின் சுபாவத்தை அணிந்து கொண்டு இந்த பூமியில் மனுஷனாக பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, இதை யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க சித்தம் கொண்டாரே, அதனால்தான் அவர் தேவன். அல்லேலூயா. அந்த அற்புதமான தேவனை துதிக்காமல் நம்ம இருக்க முடியுமா? அந்த அதிசயமான தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நிச்சயத்தோடு கூட இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ்ந்து நித்திய ஜீவனை தக்க வைத்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஸ்தோத்திரம். வேற எதில் நித்திய ஜீவன் இருக்குன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதில் நித்திய ஜீவன் இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த முடிவில்லாத வாழ்வை யாருக்கு வைத்திருக்கிறார்னா, இயேசுவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற மனுஷனுக்கு மனுஷிக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற அனுபவம் இருக்கிறதா? பரலோகம் போக வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ள ஆண்டவர் இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று சொன்னார். அவர் வாக்கு மாறாத தேவன். ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுடைய பந்தியில பங்கு கொள்ள நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய பந்தி, நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற அந்த திருவிருந்து ஆராதனையில பங்கு பெறுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இல்லை என்றால் நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் வருகிறது. பாவ மன்னிப்புக்காக இயேசுவின் இரத்தத்தால கழுவப்படும் போது நித்திய ஜீவன் நமக்கு வருகிறது. ஆண்டவர் இயேசுடைய பந்தியில திருவிருந்துல பங்கு கொள்ளும் போது நித்திய ஜீவன் நமக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நீங்க பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கேட்டு பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் தண்டனைக்கு உட்படாமல், தண்டனைக்கு உட்படாமல் அவன் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். எந்த மரணம்? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதி பெற்றோர் இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உடனே மரணம் வரல, மாறாக அன்றைக்குத்தான் அவர்கள் ஆயுசு நாள்ல வருஷம் ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். 930 ஆண்டுகள் ஆதாம் வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருந்தால், என்றைக்கு கனியை புசித்தார்களோ அன்றையிலிருந்து அவர்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஏன்னா முடிவில்லாத காலம் வாழ வேண்டிய ஆதி பெற்றோர் அல்லது மனுக்குலம் நாட்களை எண்ணுகிற அறிவுக்குள்ளாக வருகிறதை பார்க்கிறோம். சரி, இப்ப பார்த்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தி திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்ளும் போது நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பு நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. வசனத்தை, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் உண்டு.
பிதா, குமாரன், பரிசுத்தாவி, தந்தை, மகன், தூய ஆவி, இந்த திருத்துவத்தை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் நமக்குண்டு. அந்த முடிவில்லாத வாழ்வுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலகம் ஒரு நாள் நம்மை கைவிடும். இந்த உலகம் கைவிடும் போது தேவனோடு தேவனுடைய ராஜ்யத்தில் வாழும்படியான வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரி, இப்போ அடுத்த வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. ஆமென். இங்க பார்க்கிறோம், தோட்டத்திற்கு, ஏதேன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதி புறப்பட்டு அது 4 ஆறுகளாய் பிரிந்து தோட்டத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு நதி என்று சொல்லும்போது எதை நதி என்று சொல்லுகிறோம்? நதி என்று சொல்லுவது வடமொழி வார்த்தை, சமஸ்கிருதம். ஆறு என்று சொல்லுகிறது தமிழ். ஆனால் நதி என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, சோத்திரம், வற்றாத நதி, ஒரு காலமும் வற்றாத நதி மட்டுமல்ல, ஆழமும் அகலமும் ஆறுகளை விட அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியைத்தான் நதி என்று நம்ம சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். வேதத்துல நாம் இந்த நதியை பற்றி சில காரியங்களை வாசிப்போம்னா, உலக பிரகாரமாக நதி என்பதை நம்ம பார்ப்போம்னா, நதியிலிருந்து ஆறுகள் தோன்றுவதில்லை. ஆனா பல ஆறுகள் ஒன்றாய் இணையும் போது அது நதியாய் மாறுவதை நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சின்ன சின்ன ஆறுகள் எல்லாம் ஒன்றாய் கூடி அது பெரிய நதியாய் போய் கடல்ல கலக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க என்னன்னா, பெரிய நதி ஒன்று தோன்றி அது 4 ஆறுகளாய் பெறுகிறது. இந்த நதி தேவ சமூகத்திலிருந்து தோன்றுகிற நதி என்று வேதத்துல பல பகுதியிலும் நம்ம வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த நதிக்கு பெயர் போடலாம் தேவ நதி என்று. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய நதி என்று பெயர் போடலாம். ஏன்னா அது 4 ஆறுகளாய் பிரிந்து வருகிறத பார்க்கிறோம். இந்த 4 ஆறுகளை பற்றி அல்ல, நதியை பற்றி சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த நதியை வெளிப்படுத்தல பார்ப்போம்னா, இந்த 2 இடத்துக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கிறத பார்க்க முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த 9ஆம் வசனத்துல ஜீவ விருட்சத்தையும் 10ஆம் வசனத்துல நதியையும் பார்த்தோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் ஒரு நதியை அனுபவிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அந்த நதி, முதலாவது நதியும் 2வது ஜீவ விருட்சத்தையும் எழுதப்பட்டிருக்கதை பார்த்தோம். இப்ப வெளிப்படுத்தல் 22:1 வாசிங்க பார்க்கலாம். பின்பு பளிங்கி போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். அந்த நதி எங்க இருந்து வருது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திடத்திலிருந்து புறப்பட்டு வருது. ஏன் அவர் ஆட்டுக்குட்டி? அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க அடிக்கப்பட்டார்? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது, கீழ்ப்படியாமைக்குள் போன போது, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்த வேண்டிய சூழ்நிலை வந்தபோது தேவன் அப்படியே அழிந்து போகட்டும் என்று விடாமல் அவர்களுக்கு நிர்வாணத்தை மூடும்படி அங்க ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது. அதன் தோல் அங்கே உடுத்து வைக்கப்படுகிறது. உலக தோற்று முதற்கொண்டு அவர் அடிக்கப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவனும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி அவர் பரிசுத்த ஆவியான நதி. அந்த நதியில நம்ம நனையணும், அதுல மூழ்கணும், அதுல மூழ்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதற்கு அடுத்து தான் நமக்கு ஜீவ விருட்சம் கிடைக்கும் என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. முதலாவது ஜீவ நதியில மூழ்கணும், அதுக்கடுத்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும். கர்த்தர் நம்ம அந்த பகுதியில் நடத்துவாராக. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 47ஆவது அதிகாரம் 1 முதல் நாம் வாசித்து பார்ப்போம்னா, அங்கே ஒரு தேவாலயத்தை அவர் காண்கிறார். தேவாலயத்தின் வலது புறத்தில் இருந்து ஒரு சின்ன ஊற்று எழும்பி போகிறது. அது கிழக்கு நோக்கி போகிறது. அந்த ஊற்றை பார்த்து கொண்டிருக்கிறார்.
ஒரு தூதன் வருகிறார், வந்து ஒரு அளவு நூலை பிடித்து 1000 முழம் அந்த தண்ணீர் போகிற பகுதியில் அளக்க விடுகிறார். 1000 முழம் அளந்த போது கணுக்கால் அளவு தண்ணி கண்டது. ஆனால் திரும்பவும் 1000 முழம் அளந்த போது சோத்திரம் முழங்கால் அளவு கண்டது. திரும்பவும் 1000 முழம் அளந்த போது இடுப்பளவு. திரும்பவும் 1000 முழம் அளந்த போது ஒரு நீச்சல் ஆழம். அப்படின்னா ஸ்தோத்திரம், இங்கதான் நதி சரியா வேலை செய்துள்ளதை நம்ம தெரிய முடியும். ஏன்னா ஸ்தோத்திரம், தேவாலயம் என்பது நானும் நீங்களும் தான். கொரிந்தியர்ல அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏதோ கொஞ்சம் கிருபை இருக்கு, வேற ஒண்ணு இல்லை, நான் எதிர்பார்க்கிற அளவுல ஒண்ணு இல்லை. தேவன் கொஞ்சம் கூட எனக்கு கிருபை தந்திருந்தா நான் ஊழியம் செய்திருப்பேன், கர்த்தருக்காக அதை செய்திருப்பேன், இதை செய்திருப்பேன் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனா தந்த கிருபை அந்த கொஞ்சம் ஒரு சின்ன ஊற்றுதான். அதை பயன்படுத்த நம்ம ஆயத்தமா இருப்போம்னா அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இப்ப வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 47 அதிகாரம் 3, 4, 5 வசனம், 9, 10 வசனங்களை வாசிங்க. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்குமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்லாயி மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். ஆமென். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். ஜீவ விருட்சத்தின் அந்த இலையை புசிக்கிறவனுக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நதி பரிசுத்த ஆவியாகிய நதி போகிற இடமெங்கும் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஆவியானுடைய நதி நம்ம நிரப்ப நம்ம ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய சுபாவங்கள் மாற ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கை மாற ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தாவியின் நதியில கணுக்கால் அளவு நனைகிற அனுபவம் அல்ல, முழங்கால் அளவு நனைகிற அனுபவம் அல்ல, இடுப்பளவு நனைகிற அனுபவம் அல்ல, ஒரு நீச்சல் ஆழத்துக்குள்ள நானும் நீங்களும் பாய்ந்து செல்ல நம்மை ஒப்பு கொடுக்கணும். அந்த நதியில நீந்தி நீந்தி மகிழணும், மிதந்து மிதந்து மகிழணும். அப்பேற்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். நானும் நீங்களும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்த அருமையான நதி, பரிசுத்தாவியானவராகிய அந்த நதி என்னையும் உங்களையும் நிரப்பணும். தேவாலயத்திலிருந்து ஒரு சின்ன ஊற்று தான் எழும்பி வந்தது. சின்ன ஊற்று தானே அப்படின்னு விட்டா ஒருவருக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம், அதிலிருந்து பரிசுத்த ஆவியாகிய நதி ஒரு சின்ன ஊற்று எழும்ப பண்ணி இருக்கலாம். அதை பிரயோஜனப்படுத்த வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் அது பெரிய நதியாய் மாறும். மட்டுமல்ல, அநேகரை ஆசீர்வதிக்கிறதாய் மாறும். அங்க மச்சங்கள் பிழைத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சகல ஜீவன்களும் அங்க பிழைத்திருக்கும், ஆரோக்கியமாயிருக்கும். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மகிமையான ஒரு அனுபவத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்போ கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி உண்மையான இதயத்தோடு கூட
ஓ, நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டிய தோட்டம் ஏதேன் தோட்டம். மகிமையான தேவன் நமக்காக ஒரு அருமையான தோட்டத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அங்க நதி ஓடுகிறது, பளிங்கு கொப்பான நதி, ஜீவ விருட்சம் அங்கே நிற்கிறது, அதனுடைய அளவெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்பார்ப்போடு கூட நாமும் வாழ்க்கை ஓட்டத்தை ஓட ஒப்பு கொடுப்போம். ஒரு நாள் அந்த ஜீவ விருட்சத்தை போய் பார்ப்போம், அதன் கனியை நானும் நீங்களும் புசிப்போம் என்று. ஆமென், ஸ்தோத்திரம். தைரியம் கொள்வோம், அந்த எதிர்பார்ப்போடு இந்த பூமியில வாழ. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியானவர், ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதமான தேவன், வெளிப்படுங்கப்பா, வெளிப்படுங்க. எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள கட்டி எழுப்பப்பட வேண்டும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எந்த போராட்டங்களும் எங்களை நெருங்காதபடிக்கு கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு உன்னத வாழ்க்கை எங்களை நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்ள நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? Praise God. சர்வ வல்லமை உள்ள பிதாவே, இயேசுப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் புதிதாக்குவீராக. ஹல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த உன்னத அனுபவங்களுக்குள்ள நாங்கள் ஆழமாய் கடந்து செல்ல தேவ பலன் எங்களை நிரப்பட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறையா. மகிமை நிறைந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. அந்த தேவ நதி, எங்களை சந்தோஷிப்பிக்கிற நதி, அந்த பரிசுத்த ஆவியாகிய நதியில நாங்க மூழ்க மிதக்க கிருபை தருவீராக. அந்த ஆவியானுடைய நிறைவை எதிர்நோக்கி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. எங்களுக்காக இரத்தம் சிந்தி மீட்ட அற்புத இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஜெயம் தருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.